பீப்புள் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பட்டன் அமுக்கும் போது விளையாடணும், பட்டன் ஆஃப் பண்ணா அது சைலண்ட் ஆயிடணும்னா அது மாதிரி இல்ல. பட் ஆனா இது கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப சோம்பேறியான பிரீடுன்னு வச்சுக்கோங்களேன். படுத்துரும், தரையோட தரையா படுத்துரும், தூக்கி தான் வரணும். அந்த அளவுக்குலாம் எனர்ஜி இருக்கிற பிரீட் இது இல்ல. ஆர்டினரி ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அது வந்து பீகிளுக்கு தான் செட்டும். ஒரு 10 years 12 years வரல இருக்காங்கன்னா ரெகுலரா க்ரூம் பண்ணிக்கிட்டே தான் ப்ரோ இருக்கணும். அடிஷனலாக வந்து கொரோனாக்கு வேக்சின் போடுறாங்க, கெனல் காஃபுக்கு வேக்சின் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு கொடுத்துறோம். பெட் ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குற ஃபுட் பவுலு, ஃபுட்டு, ஷாம்பூஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே 10% வரும். இந்த குட்டி பப்பி வாங்கினீங்கன்னா இது சிங்கம் மாதிரி வரும்னு சொல்ல மாட்டேன், இல்ல புலி மாதிரி வரும்னு சொல்ல மாட்டேன். ஹாய் ப்ரோ, நம்ம நேம் சொல்லுங்க. நம்ம ஹாப்பி பெட்ஸ்ல இதான் நம்ம புது சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஹாப்பி பெட்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க ப்ரோ. நம்ம ஹாப்பி பெட்ஸ் கொளத்தூர் அப்புறம் விருகம்பாக்கம் ப்ரோ. ஓகே. ஹாப்பி பெட்ஸ் கொளத்தூர்ல வந்து ஹாப்பி பெட்ஸ் க்ரூமிங் இருக்கு, ஹாப்பி பெட்ஸ் ஸ்டோர் இருக்கு, ஹாப்பி பெட்ஸ் கிளினிக் இருக்கு, அப்புறம் ஹாப்பி பெட்ஸ் பப்பீஸ், கிட்டன்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. விருகம்பாக்கம்ல ஹாப்பி பெட்ஸ் ஸ்டோர் அப்புறம் க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எப்பவுமே பப்பீஸ் அவைலபிளாக இருக்கும். ஷிட்ஸு, லேப், கோல்டன் ரிட்ரீவர், பூடல், அப்புறம் கிட்டன்ஸ்ல எல்லா வெரைட்டி கிட்டன்ஸ், பஞ்ச் ஃபேஸ் கிட்டன்ஸ், செமி பஞ்ச், டால் ஃபேஸ் எல்லா கிட்டன்ஸும் நம்ம கிட்ட ரெகுலரா அவைலபிளா இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம ஒண்ணா பார்க்கலாமா ப்ரோ? கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பிரீட் சூஸ் பண்ணனே தெரியல. சில பேருக்கு டாக் வாங்கலாமா கேட் வாங்கலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாகும் வளர்த்துறீங்க, கேட்டும் வளர்த்துறீங்க. எங்களுக்கு வந்து யாருக்கு என்ன சூட் ஆகுன்றத சொல்லுங்க ப்ரோ. பேசிக் ப்ரோ, பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ முதல்ல. ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படும். டாக் வளர்க்குறதுக்கும் ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படும், கேட் வளர்க்குறதுக்கும் ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படும். ஓகே. அதுக்குன்னு ஒரு டைம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கும் கண்டிப்பா. சும்மா நாய் இருந்தாலும் அதுவே சாப்பிட்டுக்கும், அதுவே தூங்கிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து பீப்புள் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பட்டன் அமுக்கும் போது விளையாடணும், பட்டன் ஆஃப் பண்ணா அது சைலண்ட் ஆயிடணும்னா அது மாதிரி இல்ல. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சமாவது அது யோசிக்கும். நம்ம அதே மாதிரி இந்த டாய் பிரீட்லாம் எடுக்க சொல்ல ரொம்ப ஹியூமன் இன்டராக்டிவ் பிரீடா தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஹியூமன் டிபெண்டன்ஸா தான் இருக்கும். கொஞ்சம் மனுஷங்க கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி பிரீட்ஸ் தான் டாக், கேட் ரெண்டுமே. கேட் கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்பாங்க, பட் ஆனா டாக் 100% ஹியூமன் டிபெண்டன்ட். வைல்டுல இருக்கவங்க ஸ்ட்ரீட் பப்பீஸ் எல்லாம் வந்து அவங்கலாம் வந்து சின்னதுல இருந்தே தனியா இருக்க பழகிட்டாங்க. இவங்கலாம் வந்து நம்ம சின்னதுல இருந்து பேம்பர் பண்ணிட்டு அடல்ட்டா ஆகும் போது பேம்பர் பண்ணாத விட்டுட்டு கண்டுக்காத விட்டோம்னா கண்டிப்பா ஒரு வயசு 2 வயசு நிறைய பேர் ரோட்ல விட்டுறாங்க. அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா அந்த அட்டென்ஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ப்ரோ. நம்மளுக்கு தேவை போது மட்டும் எடுத்து இது பண்றது, அதுக்கப்புறம் நம்மள அவங்கள தனியா எடுத்துட்டு போயிட்டு ஓரமா வச்சிடுறது, அத மாதிரி பிரீட்ஸ் டாக் இல்ல. கண்டிப்பா ரொம்ப ஹியூமன் அட்ராக்ஷன் தேவைப்படும். கேட் ஓரளவுக்கு இண்டிபெண்டா இருப்பாங்க ப்ரோ. அதுலயும் சில கஸ்டமர்ஸ் கிளாட்டையும் ரொம்ப குழந்தை மாதிரி பழக்கி வச்சிருப்பாங்க. அந்த கிளாட்டும் எதிர்பார்க்கும். நிறைய பிளாட் உள்ள கிரேட் இன் வளர்க்குற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க, இல்ல டெரஸ் ஃப்ளோர்ல இருப்பாங்க. அழகா எடுத்துட்டு போய் டெரஸ்ல வாக்கிங் விடுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க தெருவுல டெய்லி வாக்கிங் கொண்டு போவாங்க. வேக்சின் ப்ராப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ராப்பரா டிவார்மிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டிக் டேப்லெட் கரெக்டா போட்டுட்டு நிறைய கிளைண்ட்ஸ் ரெகுலரா வாக்கிங் எடுக்கிற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுட்டு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு டாகோட லெக்க பெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, ஒழுங்கா வாக்கிங் எடுக்காத. சோ நம்ம இந்த இடத்துக்கு இதான் வளர்க்க முடியும் அந்த மாதிரி கிடையாது. எதுவும் இல்ல ப்ரோ, அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்க நாய்க்குட்டிக்கு டைம் செலவு பண்ணி அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க, என்ன பண்றாங்க, இது எல்லாமே அவங்களோட இதை பொறுத்து தான் ப்ரோ. அவங்க நாய்க்குட்டி வளர்றது எல்லாமே. இப்போ நீங்க டாக் ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ நம்ம 7 years அபவ் ப்ராப்பரா ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம இப்போ நீங்க உங்களுடைய சஜஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு இந்த பிரீட் கரெக்டா இருக்கும் ப்ரோ. ஸ்டார்டிங் இதுல இருந்து நம்ம கிட்ட இப்ப ஷிட்ஸு நம்ம கையில வச்சிருக்கோன்றதுனால நான் சொல்லல. மத்தபடி இது கொஞ்சம் என்ன சொல்றது ப்ரோ, ஈஸி மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். பட் ஆனா இது கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப சோம்பேறியான பிரீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லிடுறீங்க. ஆமா, தெருமுனைவர்ல வாக்கிங் கூட்டு போயிடுவாங்க, ரிட்டர்ன் வராது, படுத்துரும், தரையோட தரையா படுத்துரும், தூக்கி தான் வரணும். அந்த அளவுக்குலாம் எனர்ஜி இருக்கிற பிரீட் இது இல்ல. காலையில இதே பீகிள் எடுத்துக்கோங்களேன். காலையில இருந்து நைட் வரலும் விளையாடிக்கிட்டே இருக்கும், விளையாடினே இருப்பான், அந்த மாதிரி ஆடினே இருப்பேன் ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அது வந்து பீகிளுக்கு தான் செட்டும். எனர்ஜியே லூஸ் ஆகாது, விளையாடிக்கிட்டே இருக்கும். 100% ரொம்ப வீட்டுல குழந்தைங்க ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப லேசியா இருக்காங்கன்ற கிளைண்ட்டுக்குலாம் ஒரு பீகிள் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சுறுசுறுப்பாயிடும், பீகிளும் சுறுசுறுப்பா ஆக்கி விட்டுருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் லேசியான பிரீட் தான். இது பாருங்க கையிலேயே தூங்கி வலிஞ்சிட்டு இருக்காங்க இந்த அம்மா. ஆமா, ரொம்ப நேரம் ஏசிக்கு அதுக்கு ஜில்லுன்னு ஏறுது நாய்க்கு. ஆமா, சோ இது வந்து கொஞ்சம் பேம்பர் பண்ணி குழந்தை மாதிரி வளர்க்குற பிரீட் தான் ப்ரோ. மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா க்ரூமிங் மட்டும் தான் ப்ரோ மேஜர். இவங்க ரெகுலர் திங், ரெகுலரா ஒரு 10 years 12 years வரல இருக்காங்கன்னா ரெகுலரா க்ரூம் பண்ணிக்கிட்டே தான் ப்ரோ இருக்கணும்.
முடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சிஜுவோட மெயின் ப்ராப்ளமே ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில போய் படுக்கிறதுனால சடையா இருந்துறாங்க. அது நம்ம ஒரு க்ரூமிங் சென்டர் வச்சிருக்கீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? முதல் நீங்களே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் சொல்றீங்க. ஏன் நாய்க்குட்டியை தண்ணியில படுக்க விடுறீங்க? முதல்ல தண்ணி நீங்க நாய்க்குட்டியை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா நாய்க்குட்டி தண்ணியில படுக்காது. நம்ம நாய்க்குட்டியை ரெகுலரா முடி வாரணும்னா ஒழுங்கா நாய்க்குட்டிக்கு முடி ஒழுங்கா இருக்க போகுது, ஜடை ஆக போறது இல்லை. நம்ம வாராது விட்டுட்டு அதனால ஜடை ஆயிடுச்சுன்னு கிளைண்டே சொல்லுவாங்க. சும்மா ஜடையே ஆகாது. அதுவா எப்படி ஆகுன்ற மாதிரி. ஆமா ஓகேவா? தண்ணியில போய் படுத்தா கண்டிப்பா ஈரமாவும் கண்டிப்பா ஜடையாவும். நீங்க தண்ணியில நாய்க்குட்டியை விடுற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. தண்ணியில விட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் இஷ்யூஸ் வரும். அடுத்த ஒரு 4 months 3 months மழை காலம் நாய்க்குட்டியை அவுத்து விட்டுட்டீங்கன்னா, மலையில படுற மாதிரி நாய்க்குட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பா நாய்க்குட்டிக்கு ஸ்கின் இஷ்யூ கண்டிப்பா வரும். ஸோ அதை பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும். ஷிட்ஜூஸ்க்கு ரெகுலர் ப்ரோ இவங்க கொஞ்சம் தான் சொன்னேன், நான் ஹியூமன் டிபெண்டன்ட் பிரீட் தான் ப்ரோ. இவங்க நம்ம கிட்ட தான் வந்து உட்காந்து இருப்பாங்க. நம்ம உட்காந்தோம்னா நம்ம மடி மேல ஏறி உட்காந்துப்பாங்க, மடியிலே தூங்கிடுவாங்க. ஆமா, ஒரு 4-5 மாசத்துல சோஃபா மேல ஏறுற அளவுக்கு பழகிடுவாங்க ப்ரோ. ஸ்ட்ரைட்டா ஓடி வந்து சோஃபா மேல ஏறி நம்ம பக்கத்துல தான் உட்காருவாங்க. நம்ம சும்மா கை வச்சு அவங்கள வாரும் போது ஒரு சீப் எடுத்து ப்ரஷ் பண்ணோம்னா கூட அவங்க மேல இருக்க நாட்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆயிடும் ப்ரோ. சிம்பிள் ப்ராசஸ் தான் ப்ரோ. ரெகுலர் பிரஷிங், ப்ராப்பர் க்ரூமிங் பண்ணா போதும் ப்ரோ. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் டாக் வாங்கிடுறாங்க, பேசிக்கா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல, பேசிக்கா அந்த டிவார்மிங் அந்த மாதிரி சில விஷயம் கூட தெரியல. அதெல்லாம் எப்படி ப்ரோ கைட் பண்ணுவீங்க? ப்ரோ அதெல்லாமே அந்த பிரீடரு அந்த பப்பீஸ் எல்லாரை பொறுத்து தான் ப்ரோ. பப்பி கொடுக்கும் போது அவங்க கிட்ட கிளைண்ட் கிட்ட ஆமா இதெல்லாம் வேக்சின் எப்போ பண்ணணும், இப்போ இருக்க பிரீடர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி எப்போ கால் பண்ணாலும் ஆன்சர் பண்றாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி டவுட் கேட்டாலே போதும் ப்ரோ. இப்போ நான் என்னன்னு மட்டும் சொல்லலை, யார்கிட்ட பப்பி வாங்கினாலும் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ டிவார்மிங் கொடுக்குறது, எப்போ வேக்சின் போடுறதுன்னு கேட்டால் அவங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. A to Z எல்லாருக்குமே இப்போதைக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. ப்ரீடர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது. அவங்களுக்கு கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சொல்லிடுவாங்க எப்போ வேக்சின் பண்ணணும், எப்போ டிவார்மிங் பண்ணணும்னு. நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம்ல, நம்ம அதை வேணால் போஸ்ட் பண்ணலாம். டிவார்மிங் ஷெட்யூல், வேக்சின் ஷெட்யூல் இதெல்லாமே போஸ்ட் பண்ணலாம். ஸோ பீப்புள் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ப்ரோ. அதே மாதிரி இப்போ சில இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து டாகுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் மட்டும் வீங்கிடுது, என் டாகுக்கு ஒழுங்காக வேக்சின் போடனா தெரியலன்னா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கிளினிக் வச்சிருக்கீங்க, உங்களால் வேக்சினும் பண்ணி தர முடியுமா? அந்த ஒரு சில டைமில் ஒரு சில டாக்ஸுக்கு அது மாதிரி ஆகும். அது 100% எல்லா டாக்ஸ்க்கும் எல்லா கேட்டுக்கும் அது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கின் மசில் உள்ள போடுறது இல்லை, ஸ்கின்னை தூக்கிட்டு ஸ்கின்னுக்குள்ளே தான் போடுவாங்க வேக்சின். அதனால அது பம்ப் மாதிரி இருக்கும், அது அப்சர்வ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு அதுக்கு தான் வந்து வேக்சின் போட்டு ஒரு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ரெடி ஆகிறதுக்காக ஒரு 21 days இன்டர்வல்ல வேக்சின் போடுறாங்க. அந்த வேக்சின் போட்டு அந்த ஊசியை அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளேயே அதை போட்டு அமுக்கி பார்த்துட்டு பண்ணக்கூடாது. குண்டா இருக்கேன்னு அமுக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது, இது மாதிரி பண்ணக்கூடாது. அது டாக்டர் கிட்ட வேக்சின் பண்ணும் போது மோஸ்ட்லி நிறைய டாக்டர்ஸ் கைட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆச்சுன்னா கூட அந்த கிளினிக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஆமா, அது டாக்டர்ஸே கைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது காமனா எல்லா டாக்ஸ்க்கும் ஒரே மாதிரி பண்ண முடியணும்னு இல்லை. ஒவ்வொரு டாக்குக்கு டிஃப்ரெண்டாக டாக்டர் அந்த டாகோட கண்டிஷனை பொறுத்து என்ன ப்ராப்ளம்னு அது டாக்டர் தான் கைட் பண்ண வேண்டியது. அது டாக்டர் கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த வேக்சின் ஷெட்யூல் இது எல்லாமே பப்பி வாங்கிட்டு ஒரு வாட்டி டெஃபினெட்லி எல்லா பெட் பேரண்ட்ஸும் நியர்பை வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி பப்பி எப்படி இருக்காங்க, வெயிட் போட்டு டிவார்மிங் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டரே எல்லாமே பேசிக்காக கைட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து பப்பி வாங்கிடுறாங்களா ப்ரோ, அவங்க வந்து வேக்சின் பண்ண மறந்துடுறதுனால டாக் என்ன அஃபெக்ட் ஆகுமா ப்ரோ? ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு கொரோனா இந்தியாவில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொரோனாக்கு எல்லாரும் 2 வேக்சின் போட்டோம். ஏன் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு செகண்ட் வேக்சின் போட்டாங்கன்னா அதோட இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான். பெட்டுக்கு அதே மாதிரி 3 வேக்சின் போடுவாங்க. பெட்டுக்கு எதுவும் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாத, டிசீஸ் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாத இருக்கிறதுக்கு 4வது 5வது வந்து ரேபிஸ் போடுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து கொரோனாக்கு வேக்சின் போடுறாங்க, கெனல் காஃபுக்கு வேக்சின் போடுறாங்க. ஆமா இதெல்லாம் அட்வான்ஸா வருது, அதெல்லாம் ஆப்ஷனல். நிறைய டாக்டர்ஸ் மேண்டேட்டரியா போடுறாங்க, நிறைய டாக்டர் ஆப்ஷனல்ஸ்னு சொல்லிடுறாங்க. வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க. இந்த முதல் 5 ஊசி மேண்டேட்டரியா போட்டே ஆகணும். இயர்லி ஒன்ஸ் வேக்சின் கண்டிப்பா போட்டே ஆகணும் ப்ரோ. அதே மாதிரி இப்போ நீங்க ரேபிஸ் சொன்னா ஞாபகம் வருது. இப்போ நிறைய பேர் ரேபிஸ்னா என்ன நினைக்கிறாங்க, நான் டாக் வளர்த்தா காத்துல இருந்து எங்களுக்கு வந்துருமா அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த நாய்க்குட்டி இருக்கு ப்ரோ. இந்த நாய்க்குட்டி இது தெருவுலயே நடக்கல. இந்த நாய்க்குட்டி தெருவில் நடந்ததுன்னா ஃபுல்லா மண்ணா எடுத்து, அதனால எல்லா நாய்க்குட்டியுமே பேசிக்கா பப்பியில வந்து தெருவில் விட மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்தா அதோட 100% அது அம்மா கூட இருக்கும் போது மதர் மில்க் குடிக்கும், கூட இருக்க குட்டிங்களை உட்காந்து கடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம தான் அதோட 100% வேர்ல்டு, நம்ம தான் பேரண்ட். ஆமா பேரண்ட்ன்றதோட அதோட உலகமே நம்ம மட்டும் தான்.
ஓகே அந்த டாய்ஸ் கூட ஒரு இடத்துல கீழே போட்டா சைலண்டா இருக்கும். ஆனா நம்ம நாய்க்குட்டி கையில வச்சுன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கையை ஆட்டுவோம், கால் ஆட்டுவோம், ஆமா ஏதாவது மாதிரி பண்ணுவோம். ட்ரீட் பண்ணுவாங்க நிறைய ஆமா பேர். அது என்னவும் நம்மள கடிச்சு ஒரு கையை இப்படியே கொடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கொடுத்து வச்சீங்கன்னா கையை கடிச்சு நல்லா ஊற வச்சு ஈரமாக்கி வைக்கும். பட் ஆனா அது நம்ம வலிக்கும் போது கையை டக்குன்னு எடுப்போம். அந்நேரத்துக்கு நான் ஒரு கீரல் மாதிரி விழும், ஒரு கோடு விழும், பிளட் வரும். அந்நேரத்துக்கு நியர்பை வெட்டில யாராவது உங்க ஹியூமன் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு இது என்ன கைண்ட் ஆஃப் வூண்டு, ஃபர்ஸ்ட் டிகிரி வூண்டா அப்படின்னு பார்த்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இது ரேபிஸ் வருமானா வந்து இந்த டாக் ஒரு ஸ்ட்ரீட் டாக் கிட்ட இருந்து பைட் வாங்கி இல்ல அவங்களோட சலைவா இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இத மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அப்பதான் வந்து நம்ம பப்பிக்கு ரேபிஸ் வரப்போகுது. இந்த நாய்க்குட்டி இது வரல வேற நாய்க்குட்டி கூட விளையாடினது இல்லை, வேற அடல்ட் டாக்ஸ் யார்கிட்ட விளையாடினது இல்லை, பெரிய டாக்ஸ் கூட இது பண்ணதில்லை. அதனால நீங்க அந்த அளவுக்கு ரேபிஸ் வருமானது நீங்க ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் வரவே வராது இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ரிஸ்க் இல்லை. புரியுது புரியுது. நம்ம மெயின்டைன் பண்றது தான், நம்ம மெயின்டைன் பண்றது பொறுத்து தான். நம்ம யாரும் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்குற நாய்க்குட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு திருநாய்கிட்ட விளையாட விட போறது இல்லை. ஸ்ட்ரீட் டாக்கு இப்போ ஜிசிசி எல்லா ஸ்ட்ரீட் டாகையும் பிடிச்சிட்டு அவங்களே எல்லாமே வேக்சின் பண்ணிடுறாங்க. நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ரேபிஸ் அவாய்ட் பண்றதுக்காக இந்தியால நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சிஜுனாலே க்ரூமிங் தான். இப்போ நம்ம கிட்ட வாங்குறவங்க க்ரூமிங்ல என்ன பண்ணி கொடுப்போம்? பப்பி எடுக்கும் போதே நான் க்ரூம் பண்ணி கொடுத்துருவேன் ப்ரோ. பப்பி ஆமா பப்பி நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு கொடுத்துறோம். அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்ல இருந்து ஒரு 10 days கழிச்சு கொண்டு வந்தாங்களோ இல்ல 5 days கழிச்சு கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் வேக்சின் நம்ம சைட்ல நான் காம்ப்ளிமெண்டரியா போட்டு கொடுத்துறேன். நம்ம கொளத்தூர் பிரான்ச்ல கிளினிக் இருக்கு, அங்க கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்சின் நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட் ஷாப் வச்சிருக்கோம். கண்டிப்பா கஸ்டமர்ஸ் பப்பி எடுத்துட்டு வந்தீங்க ஆஃபர் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா ஆஃபர் பெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஃபிளாட்டா 10% டிஸ்கவுண்ட் வரும். ஃபிளாட் 10%. ஆமா ப்ரோ. பெட் ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குற ஃபுட் பவுல், ஃபுட், ஷாம்பூஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே 10% வரும் ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட ஒரு பப்பி வாங்குனானா எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. நான் அது ஓபனா கிளியரா சொல்றேன் ப்ரோ. எம்ஆர்பி ல இருந்து ஃபிளாட்டா 10% டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் பெட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு பப்பி வாங்காதவங்க யாராச்சும் வந்தா அவங்களுக்கும் பண்ணி தருவீங்களா? அவங்களுக்குமே ஃபிளாட்டா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே. டாக், கேட் என்ன ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் நம்ம கடையில இருக்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுல 10% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறோம் ப்ரோ. இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சிஜு பப்பீஸ் எல்லா பப்பியும் கிடைக்குது. இப்போ நம்ம ஹாப்பி பெட்ஸ் வந்து வாங்குறவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் ப்ரோ? ப்ரோ பப்பி குவாலிட்டியான பப்பி ப்ரோ. பேசிக் சிம்பிள் விஷயம், ஹெல்த்தி ஆக்டிவான பப்பி ப்ரோ. இதுதான் நம்ம கொடுக்குற பப்பீஸ். நான் வந்து இந்த குட்டி பப்பி வாங்கினீங்கன்னா இது சிங்கம் மாதிரி வரும்னு சொல்ல மாட்டேன், இல்ல புலி மாதிரி வரும்னு சொல்ல மாட்டேன். ஷிட்ஜு பப்பி வாங்கினீங்கன்னா குவாலிட்டியான ஷிட்ஜு பப்பி மாதிரி வளரும். பப்பி ஹெல்த்தியா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். பேசிக் சிம்பிள் அவ்வளவுதான் ப்ரோ. அதே மாதிரி பப்பீஸ் எப்படி செக் பண்ணி கொடுப்பீங்க அதுவும் சொல்றேன் ப்ரோ. பப்பீஸ் நம்ம கிட்ட வாங்கும் போதே வெட்டினரி டாக்டர் டைமிங் 12:30 ல நைட் 8:30 வரல இருப்பாங்க. டாக்டர் இருந்தாங்கன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி அவங்க டெஸ்ட் எடுக்கணும்னா கூட டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க பப்பியை வாங்கிட்டு போலாம் ப்ரோ. நோ இஷ்யூஸ் ப்ரோ. இப்போ சிஜுலாம் நம்ம கிட்ட என்ன பிரைஸ்ல இருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? ப்ரோ மேல் பப்பி 15,000 ப்ரோ. ஓகே. நான் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் பப்பீஸ் நம்ம பண்றது இல்ல ப்ரோ. ரொம்ப அந்த குவாலிட்டி தான் நம்ம கிட்ட கிடையாது. ஆமா ஓரளவுக்கு நல்ல டீசென்டான குவாலிட்டிஸ் பப்பீஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் ப்ரோ கிளைண்ட்டுக்கு. மேல் பப்பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000 ப்ரோ. ஃபீமேல் பப்பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000. மார்க்கெட் ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ப்ரோ. பப்பீஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியா ஆக்டிவா இருப்பாங்க. பப்பீஸ் இவ்வளவு நேரம் பாத்தீங்க உட்காந்துக்கிட்டே இருப்பான், ஆடிக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க. ஸோ பப்பீஸ் ஹெல்த்தியா ஆக்டிவா இருப்பாங்க. அது நம்ம கிட்ட அஷூரன்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. அதுக்கு கேரண்டி நம்ம தரலாம். ஆமா நிறைய கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணி எனக்கு 6,000 ரூபாய் பப்பி வேணும், 8,000 ரூபாய் பப்பி வேணும்னா காலே பண்ணாதீங்க. அந்த மாதிரி இல்ல, காலே பண்ணாதீங்கன்னு இல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியணும்ல ப்ரோ எதனால அந்த பிரைஸ் நம்ம வைக்கிறோம். ஆமா பப்பி நம்ம கிட்ட வந்து பார்த்தா தான் அந்த பப்பியோட டிஃபரன்ஸ் தெரியும் ப்ரோ. இப்ப இருக்க கிளைண்ட் எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்க. பப்பி ஒரு 14 years 10 years மேலே வளர போகிற பப்பி, ப்ராப்பராக ஹெல்த்தியான பப்பி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவான பப்பி வாங்கணுன்றதுல ரெடியாக இருக்காங்க. என்கிட்ட இருக்க பப்பியை நான் கன்வின்ஸ் பண்ணி வைக்கணும்னாலாம் இப்போலாம் கிளைண்ட் அது மாதிரிலாம் இல்லை. பழைய மாதிரிலாம் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிட்டு போகிறதுலாம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ப்ரைஸிங் கொடுத்து வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பப்பி A to Z பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்மளுமே அதுக்கு ஆன்சரபிளாக தான் இருப்போம். நம்ம எப்போ கால் பண்ணாலும் நம்ம கஸ்டமருக்கு பதில் சொல்லுவோம். என்ன இஷ்யூஸ் என்ன டவுட்டாக இருந்தாலும் எல்லாமே ஆன்சர் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ப்ரீடிங்கில் நிறையா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கொடுத்து பப்பி வாங்கிட்டு இருக்கிறதுல தி பெஸ்ட் ஃபுட் கொடுத்தா அந்த பப்பிக்கு வந்து அந்த குவாலிட்டி வருமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பேசிக் ஃபாதர் மதரோட ஜெனடிக்ஸ் ப்ரோ. என்னதான் முன்னாடி ஒரு ஜோக் ஒன்று பண்ணேன். ஷிட்ஜு பப்பி கொடுத்துட்டு சிங்கம் மாதிரி வளருமா புலி மாதிரி வளருமானா வளராது. ஷிட்ஜு பப்பி அந்த ஃபாதரோட மதரோட ஜெனடிக்ஸ் ஏற்ற மாதிரி தான் பப்பி வளரும். முடியோட டென்சிட்டி இப்போ இந்த பப்பி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்ரோட இருக்கிற மாதிரியான இருக்கு. நல்ல ட்ரை பப்பி எல்லாமே நல்ல சைஸ்ல தான் இருப்பாங்க. எல்லாரோட ஹெட் ப்ரொஃபைல் ப்ராப்பரா இருக்கும். எல்லாரோட மார்க்கிங்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும்.
பப்பி நல்ல கண்டிஷன்ல இருக்கும். இது நம்ம கிட்ட ஹாப்பி பெட்ஸ்ல அஷ்யூர்டா இருக்கும் ப்ரோ. ஹாப்பி பெட்ஸோட ப்ராடக்ட்ஸ், ஹாப்பி பெட்டோட பப்பீஸ் எல்லாருமே பர்ஃபெக்டா தான் இருக்கும். க்ரூமிங்கும் பர்ஃபெக்டா இருக்கும். க்ரூமிங் ஏதாவது அடல்ட் டாக்லாம் ஆஃபர் ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. 2026 எண்டு வரலும் ஷிட்ஸுக்கு வந்து பாத் அந்த ஃபேஸ்ல ஹேர் கட் பண்றது 500க்கு பண்றோம் ப்ரோ. 500 ப்ரோ. சூப்பர். கேட்டுக்கு வந்து பாத் பிளஸ் நெயில் கட்டு 500க்கு பண்றோம் ப்ரோ.